இதுவரைக்கும் நாம எடுத்த பெரும்பாலான ஸ்தோத்திரங்களுக்கு நமக்கு கோயம்புத்தூர் மாதாஜி பண்ணின ரெக்கார்டிங் இருந்தது. நம்ம கிளாஸ் முடிச்ச பிறகு அதை நான் போஸ்ட் பண்ணி உங்களுக்கு திருப்பி கேட்டு பழகிறதுக்கு போட்டுட்டு இருந்தேன். அது இந்த கிளாஸோட அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் நிறைவுறுது. இதுக்கு மேல் நாம எடுக்க போறதுக்கு எல்லாம் நான் தான் சொல்லி தரணும், நான் தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி பாடி சொல்லி தரணும். ஆடியோ கிடையாது. ஆமா, ஆடியோ சப்போர்ட் நீ இருக்காது. என்னுடைய கிளாஸ் நீங்க திருப்பி திருப்பி கேட்டுக்க வேண்டியதான். இதுக்கும் ஆடியோ போடல இல்லையா சாமிஜி? சரஸ்வதி ஸ்தோத்திரம் இன்னைக்கு போடுவேன். மீனாட்சி பஞ்சரத்னம் போடாம இருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் போட்டாச்சு, போன வாரம் நான் பார்த்து போட்டேன். ஆமா போட்டிருந்தேன் சாமி, அது போன வாரம் போட்டிருந்து. இப்போ சாரதா ஸ்தோத்திரம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சரஸ்வதி ஸ்தோத்திரம், இது வாகீஷரான ப்ரஹஸ்பதி. நமக்கு தமிழ்நாட்டுல இன்னொரு வாகீஷர் உண்டு, திருநாவுக்கரசர். அவரை வாகீஷ பெருமான்னு சொல்லுவாங்க. வாக்குக்கு ஈசர், திருநாவுக்கு அரசர். இங்க அது ப்ரஹஸ்பதி, வியாழ பகவான குறிக்குது. அவரு சரஸ்வதி தேவிய பிரார்த்தனை பண்ணி, இதுல வரக்கூடிய வரியை வச்சு பார்க்கும்போது ஒரு மாசம் ஸ்துதி பண்ணி சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகத்தை பெற்றார் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லுது. சரஸ்வதி தேவி உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு நல்ல அறிவை கொடு, ஆத்ம ஞானத்தை கொடு அப்படின்னு அவர் கேட்டார். வேற எதுவும் கேட்கல, அப்படி கேட்டு வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. முதல் ஸ்லோகம். இதுல நான் முதல்ல அனுப்பின தமிழ்லயும் சரி சம்ஸ்கிருதத்திலையும் சரி சில பிழைகள் இருந்தது. அதனால யாமினி அம்மாவுக்கு நான் மறுபடி சமஸ்கிருதம் இன்னைக்கு அனுப்பினேன். குழுவிலையும் குரூப்லயும் மறுபடி தமிழ் மொழிபெயர்ப்பு போட்டேன். அது ஏற்கனவே இருந்தது, திருத்த முடியல. எனக்கு ஒரு வாரம் ஆனனால என்னமோ திருத்த விடல. அதனால மறுபடி திருத்தத்தோட போட்டிருக்கிறேன். இதுல அந்த ரெக்கார்டிங்ல சொல்றதுல ஒரு இடத்துல 4வது ஸ்லோகத்துல முதல் வரியில ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அது வரும்போது சொல்றேன். இப்ப முதல் ஸ்லோகம். சரஸ்வதி சரஸ்வதி ஈகாரம். பொதுவா தேவி பெயர்கள் எல்லாமே ஈகாரத்துலதான் முடியும். லக்ஷ்மி, சரஸ்வதி, கௌரி, பார்வதி, அந்த மாதிரி. அப்ப அதனுடைய 2வது விபக்தி, செகண்ட் கேஸ், 2ஆம் வேற்றுமை சரஸ்வதி. சரஸ்வதி தேவியே உன்னை, சரஸ்வதியே உன்னை, அந்த மாதிரி அதுக்கு அர்த்தம். இதுல அதனால பெரும்பகுதியும் 2ஆம் வேற்றுமையில தான் வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அந்த விதிவிலக்கு 4வது ஸ்லோகத்துல சுக்ல வர்ணோ அப்படின்னு அந்த ரெக்கார்டிங்ல கேட்கறது மாதிரி இருக்கு. அது சரி வராது அப்படின்னு நினைக்கிறேன். சுக்ல வர்ணாம் அப்படின்னு நம்ம பாடத்துல நாம வச்சிருக்கிறோம். ஐ 2வது வேற்றுமைனா ஐ, உன்னை, ராமனை, சரஸ்வதியை, சரஸ்வதீம் அப்படின்னா சரஸ்வதியை, நமஸ்யாமி
நமஸ்கரிக்கிறேன். சேதனானாம் ஹிருதி ஸ்திதாம் கண்டஸ்தாம் பத்ம யோனேஹே து ஹிமாகர பிரிய ஆஸ்பதாம். ஹிம அப்படின்னா பனி, ஹிமாகர பனி வடிவம், வெண்மையா இருக்கிறதுனால பத்மயோ, ரெண்டாவது வரியில பத்மயோனே து, அது தக்காரம் வந்திருக்கிறதுனால விசர்க்கத்துக்கு பிறகு தக்காரம் வருது. கடின எழுத்து வருது முதல்ல, அந்த கடின எழுத்து வரிசையில தக்காரம் வருது. அப்ப என்ன ஆகும் விசர்க்கம்? பத்மயோனேஸ்து. விசர்கஸ்ய நம்- சகாரः भवति इति। நமஸ்தே நமஸ்தே ஆகிறது மாதிரி விசர்க்கம் இஸ்ஸா மாறும். தா சா ரெண்டு எது வந்தாலும் விசர்க்கம் இஸ்ஸா மாறும். அப்ப பத்மயோனே து ஹிமகர சேரும்போது ஹிமாகர, பிரிய ஆஸ்பதாம் சேரும்போது பிரியாஸ்பதாம். வேற சந்தி அதிகம் இல்ல. ஸ்லோகம் குமாரி உஷா. சரஸ்வதீம் நமஸ்யாமி சேதனானாம் ஹிருதி ஸ்திதாம். அதுல ஒரு நிமிடம். சரஸ்வதீம் அந்த அனுஸ்வாரம் நகாரம் வர்றதுனால அது இன்னா மாறும். சரஸ்வதீம் நமஸ்யாமி. படிங்க. சரஸ்வதீன் நமஸ்யாமி. சரஸ்வதீன் நமஸ்யாமி. சேதனானாம் ஹிருதி ஸ்திதாம். சேதனானாம் ஹிருதி ஸ்திதாம். சரஸ்வதீம் நமஸ்யாமி. சேதனானாம் ஹிருதி ஸ்திதாம். கண்டஸ்தாம் பத்மயோனேஸ்து. கண்டஸ்தாம் பத்மயோனேஸ்து. கண்டஸ்தாம் பத்மயோனேஸ்து. ஹிமாகர பிரியாஸ்பதாம். ஹிமாகர பிரியாஸ்பதாம். ஹிமாகர பிரியாஸ்பதாம். சேர்த்து சொல்றீங்களா? சரஸ்வதீம் நமஸ்யாமி. சேதனானாம் ஹிருதி ஸ்திதாம். கண்டஸ்தாம் பத்மயோனேஸ்து. ஹிமாகர பிரியாஸ்பதாம். படிக்கணும் சாமி. அனு அனு அனசூயா. சொல்றேன் குருஜி. सरस्वतीं नमस्यामि चेतनानां हृदि स्थितां कण्ठस्थां पद्मयोनेस्तु हिमाकरप्रियास्पदां सरस्वतीं नमस्यामि चेतनानां हृदि स्थितां कण्ठस्थां पद्मयोनेस्तु हिमाकरप्रियास्पदाम्. யாமினியம்மா. सरस्वतीं नमस्यामि चेतनानां हृदि स्थितां कण्ठस्थां पद्मयोनेस्तु हिमाकरप्रियास्पदां सरस्वतीं नमस्यामि चेतनानां हृदि स्थितां कण्ठस्थां पद्मयोनेस्तु हिमाकरप्रियास्पदाम्.
அவிதா. सरस्वतीं नमस्यामि सेदनानां हृदि स्थितां कण्ठस्थां पद्मयोनेस्तु हिमाकरप्रियास्पदाम् கவிதா. सरस्वतीं नमस्यामि सेदनानां हृदिं स्थितां खण्डस्थानां पद्मयोने स्तुति हिमकरप्रियस्पदां सरस्वतीं नमामि सेदसनानां हृदिं स्थितां खण्डस्तदां पद्मयोनेस्तु हिमकरप्रियस्पदाम्. கிளாஸ் கேட்கறதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதா? இல்ல எல்லாருக்கும் சரியா இருக்குதா? சரியா இல்ல இருக்கு. சாமி, கிளியரா இருக்கு. சரி. ரெண்டாவது ஸ்லோகம். மதி தாம் வரதாம் சுத்தாம் வீணா ஹஸ்த வர பிரதாம் ஐம் ஐம் மந்திர பிரியாம் ஸ்ரீம் ஹ்ராம் குமதி தும்ச காரிணீம். தா அப்படின்னா தரக்கூடிய அப்படின்னு அர்த்தம். மதிதாம் மதியை தரக்கூடியவள், வரதாம் வரத்தை தரக்கூடியவள், சுத்தாம் தூய்மையானவள். ஒரு கையில வீணை, ஒரு கை வரத கை. வீணா ஹஸ்த வர பிரதாம். ஐம் ஐம் மந்திர பிரியாம் ஸ்ரீம் ஹ்ராம் குமதி தும்ச காரிணி. அறிவு குறைவா இருந்தா அதை நாசம் செய்பவள். குமதி தும்ச காரிணி. மதிதாம் அனுஸ்வாரம், அடுத்தது வா வருது. அப்ப அது மூக்கால சொல்லக்கூடிய வாவாட்டு அந்த வாவ மாத்தும். மதிதாம் வரதாம் சுத்தாம் வீணாஹஸ்தவர பிரதாம் பிரியாம். அந்த அனுஸ்வாரம் அடுத்தது ஹ்ரீம் வர்றதுனால அங்க இங்கு அகுஹ விசர்ஜனியா கண்டியாக தொண்டையிலிருந்து வரக்கூடிய எழுத்துங்கிறதுனால அந்த இடத்தினுடைய மெல் எழுத்து இங்கு சொல்லலாம். மறுபடி ஹ்ரீங் ஹ்ராம் அங்கே அதே மாதிரி இங்கு சொல்லலாம். இப்ப ஸ்லோகம். குமாரி உஷா. மதிதாம் வரதாம் சுத்தாம் வீணா. பிரிச்சு படிக்கிறேன். மதிதாம் வரதாம் சுத்தாம் மதிதாம் வரதாம் சுத்தாம் மதிதாம் வரதாம் சுத்தாம் வீணா ஹஸ்தவர பிரதாம் வீணாஹஸ்தவரப்ரதாம் வீணாஹஸ்தவரப்ரதாம் ஐம் ஐம் மந்திர பிரியாம் ஹ்ரீங் ஹ்ராம் ஐம் ஐம் மந்திரப்ரியாம் ஹ்ரீம் க்ராம் ஐம் ஐம் மந்திரப்ரியாம் ஹ்ரீம் க்ராம் குமதி துவம்சகாரிணீம் குமதித்வம் சகாரிணீம் குமதித்வம் சகாரிணீம் மதிதாம் வரதாம் சுத்தாம் வீணாகஸ்தவரப்ரதாம்
ऐमै मन्द्रप्रियां ह्रीं क्रां ऐमै मन्द्रप्रियां क्रीं क्रां कुमदी त्वं सकारिणीम्. கரெக்ஷன் இது கஷ்டம். இல்ல அனசுயா. मतिदां वरदां शुद्धां वीणाहस्तवरप्रदां ऐं ऐं मन्त्रप्रियां ह्रीं ह्रां कुमतिध्वंसकारिणीं. मतिदां वरदां शुद्धां वीणाहस्तवरप्रदां ऐं ऐं मन्त्रप्रियां ह्रीं ह्रां कुमतिध्वंसकारिणीं. அவங்க இதுல வந்து ஹ்ரீம் ஹ்ராம்ல வந்து ஹ்ரீம் ஹ்ராம் நம்ம இப்போதைக்கு பிரிச்சு படிக்கிறோம், அதனால ஹ்ரீம் ஹ்ராம் நிறுத்துறோம். சேர்த்து படிக்கிற சமயங்கள்ல ஹ்ரீம் ஹ்ராம்ல உள்ள அனுஸ்வாரமும் அடுத்தது கா வர்றதுனால இங்கா மாறும். யாமினியம்மா படிக்கிறோம். மதிதாம் வரதாம் சுத்தாம் வீணா ஹஸ்தவரப்ரதாம் ஐமை மந்திரப்ரியாம் ह्रीं ह्रां कुमतिध्वंसकारिणीम्. மதிதாம் வரதாம் சுத்தாம் வீணா ஹஸ்தவரப்ரதாம் ஐமை மந்திரப்ரியாம் ह्रीं ह्रां कुमतिध्वंसकारिणीम्. முதல் வரியிலையும் சுத்தாம் அனுஸ்வாரம் சேர்த்து படிக்கிறதா இருந்தா வீணாம மூக்கால சொல்ற வீணாம்னு மாத்திடும். அபிதா. மதிதாம் வரதாம் சுத்தாம் வீணாஹஸ்தவரப்ரதாம் ஐம் ஐம் மந்திரப்ரியாம் க்ரீம் க்ராம் குமதி த்வம்சகாரிணீம். மதிதாம் வரதாம் சுத்தாம் வீணாஹஸ்தக வரப்பிரதாம் ஐம் ஐம் மந்திர பிரியாம் க்ரீம் க்ராம் குமதித்வம் சககாரிணி. மதிதாம் வரதாம் சுத்தாம் வீணாஹஸ்தக வரப்பிரதாம் ஐம் ஐம் மந்திர பிரியாம் க்ரீம் க்ராம் குமதித் சககாரிணி. மூணாவது ஸ்லோகம். சுப்ரகாஷாம் நிர்ஆலம்பாம் அஜ்ஞான திமிர அபஹாம் சுக்லாம் மோக்ஷ பிரதாம் ரம்யாம் சுப அங்காம் சோபன பிரதாம். சுப்ரகாஷாம் அனுஸ்வாரம். அடுத்தது நிர் ஆலம்பாம். நீ ஹி விசர்க்கம் ஆலம்பாம், அப்புறம் விசர்க்கம் இர்ரா மாறி நிராலம்பாம்னு மாறும். நீ வாரதுனால சுப்ரகாசம் அனுஸ்வாரம் இன்னா மாறும். அப்ப சுப்ரகாஷான் நிராலம்பாம். அஜ்ஞான திமிர அபகாம் சேரும்போது திமிராபகாம். சுக்லாம் மோக்ஷ பிரதாம் ரம்யாம். சுப அங்காம் சேரும்போது சுபாங்காம் சோபன பிரதாம். இது புணர்ச்சி விதிகள். குமாரி உஷா. சுப்ரகாஷான் நிராலம்பாம் சுப்ரகாசாம் நிராலம்பாம் சுப்ரகாசாம் நிராலம்பாம் அஜ்ஞானதிமிராபகாம் 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 சுக்லாம் மோக்ஷப்ரதாம் ரம்யாம் சுக்லாம் மோட்சப்ரதாம் ரம்யாம் சுக்லாம் மோட்சப்ரதாம் ரம்யாம் சுபாங்காம் சோபனப்ரதாம்
சுபாங்காம் சோபனப்ரதாம் சுபாங்காம் சோபனப்ரதாம் சுப்ரகாசான் நிராலம்பாம் அஜ்ஞானதிமிராபகாம் சுக்லாமோட்சப்ரதாம் ரம்யாம் சுபாங்காம் சோபனப்ரதாம். சும்மா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் பிரயோஜனப்படுத்துறவங்களுக்கு பிரயோஜனப்படும். சு பிர காஷ், காஷ் தான் வினை சொல். அதுக்கு கூட சு பிர அப்படின்னு 2 உபசர்க்கம்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல. முன்னொட்டு அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். அது சேர்ந்து சுப்ரகாஷா வந்திருக்கு. காஷ் அது இருந்து காஷி அப்படிங்கிறது வருது. நிர் அதுவும் அத மாதிரி ஒரு முன்னொட்டு. ஆ அது ஒரு முன்னொட்டு. பல என்னன்னா இந்த மாதிரி உபசர்க்கங்கள் பழகி வச்சிருந்தோம்னா காஷ் பிரகாஷ் சுப்ரகாஷ் அப்படின்னு வருதுன்னு நமக்கு புரிஞ்சுக்கலாம். பாத்தம் பிரபாத்தம் சுப்பிரபாத்தம் ஆகதம் கதம் ஆகதம் சு ஆகதம் ஸ்வாகதம். அந்த மாதிரி இடங்கள்ல அர்த்தம் பண்றதும் புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் எளிமையா இருக்கும். அதனால அதை லேசா சொன்னேன். அனசூயா. சுப்ரகாஷாம் நிராலம்பாம் அஜ்ஞானதிமிராபஹாம் சுக்லாம் மோக்ஷப்ரதாம் ரம்யாம் சுபாங்காம் சோபனப்ரதாம் சுப்ரகாஷாம் நிராலம்பாம் அஜ்ஞானதிமிராபஹாம் சுக்லாம் மோக்ஷப்ரதாம் ரம்யாம் சுபாங்காம் சோபனப்ரதாம். பிரகாஷான் நிராலம்பாம் அஜ்ஞானதிமிராபஹாம் சுக்லாம் மோக்ஷப்ரதாம் ரம்யாம் சுபாங்காம் சோபனப்ரதாம் சுப்ரகாஷான் நிராலம்பாம் அஜ்ஞானதிமிராபஹாம் சுக்லாம் மோக்ஷப்ரதாம் ரம்யாம் சுபாங்காம் சோபனப்ரதாம். அபிதா. பிரகாசாம் நிராலம்பாம் அஜ்ஞானதிமிராபகாம் சுக்லாம் மோட்சப்ரதாம் ரம்யாம் சுபாங்காம் சோபனப்ரதாம் சுப்ரகாசா நிராலம்பாம் அஜ்ஞானதிமிராபகாம் சுக்லாம் மோட்சப்ரதாம் ரம்யாம் சுபாங்காம் சோபனப்ரதாம். சுப்ரகாஷா நிராலம்பாம் அஞ்ஞானதிமிராபகாம் சுக்லம் மோஷப்ரதாம் ரம்யாம் சீபா சாமி சுபாங்கா மோஷப்ரதாம் சுப்ரகாஷா நிராலம்பாம் அஞ்ஞானதிமிராபகாம் சுக்லம் மோஷப்ரதாம் ரம்யா சுபாங்காம் சோபனம் பிரதாம். 4வது ஸ்லோகம். பத்ம உபவிஷ்டாம் குண்டலினீம் சுக்ல வர்ணாம். நான் இதை சுக்ல வர்ணாம் அப்படின்னு எடுக்கிறேன். உங்கள யார்ட்டையாவது சுக்ல வர்ணோ அப்படின்னு பாட்டம் இருக்கா? இல்ல குருஜி, நீங்க அனுப்பிச்சதுதான் குருஜி வச்சிருக்கேன். மனஹ கரெக்டா இருக்கு. மனஹ ரமாம். மனஹ ரமாம் அந்த அக விசர்க்கம் ஓவா மாறி மனோரமாம். மனஹ ஹரி மனோஹரி. மனஹ ஹரன் மனோஹரன். மனஸ் ஆக்சுவலா அது வார்த்தை மனசு.
அது அப்புறம் பல மாற்றங்களுக்கு பிறகு மனகன்னு மாறி அப்புறம் அந்த அக விசர்க்கம் ஓவா மாறுது. ஆதித்ய மண்டலே லீனாம் நமாமி சேரும்போது அந்த நாவா மாறிடும். வந்ததுனால ரா வந்ததுனால நாவா மாறிடும். அப்ப பிரணமாமின்னு மாறிடும். நமாமி ரா வந்ததுனால நாவா மாறி பிரணமாமின்னு வரும். உத்தர அயனம். அனசூயா வீட்டுக்காரங்க ஒரு தடவை இதுல சந்தேகங்கள் பண்ணாங்க. அந்த ரா வந்ததுனால அயனம்ங்கிறது அயனம்னு மாறி உத்தராயணம்னு மாறிடும். தட்சிண அயனம் அது உள்ளது உள்ளபடி. உத்தர வரும்போது அந்த ரா வந்ததுனால உத்தராயணம்னு மாறிடும். ராமஹ ராமோ ராமாக ராமம் ராமோ ராமான்னு ராமேண வரணும். ஆனா ரா வந்ததுனால அதுவும் ராமேண அப்படின்னு மாறிடும். இது சம்ஸ்கிருதம் படிக்கிறவங்களுக்கு. அதே காரணத்தினாலதான் 7வது விபக்தியில ராமே சு அப்படின்னு வந்திருக்கணும். ஆனா அது ராமே ஹூ அப்படின்னு மாறு. ஷண்முக சகாரமா, சரஸ்வதி சகாரம் ஷண்முக சகாரமா மாறிடும். சீதா சூல அது சூதான், ஒரு மாத்தம் இருக்காது. ஆனா ரா வந்ததுனால ராமே ஹூ அப்படின்னு சதுர்த்தி விபக்தி பகுவச்சனத்துல மாறிடும். அது சமஸ்கிருத சைடுல படிக்கிறவங்களுக்கான டிப்ஸ். பிரணமாமி ஹரி பிரியாம். பத்ம உபவிஷ்டாம் சேரும்போது பத்மோ உபவிஷ்டாம் அனுஸ்வாரம் அடுத்தது காவாரதுனால இங்கா மாறும். குண்டலினீம் சுக்லவர்ணாம் மனகரமாம் மனோரமாம் ஆதித்ய மண்டலே லீனாம் பிரணமாமி ஹரிப்பிரியாம். இது புணர்ச்சி விதிகள். குமாரி உஷா. பத்மோபவிஷ்டாங் குண்டலினீம் பத்மோபவிஷ்டாம் குண்டலினீம் பத்மோபவிஷ்டாம் குண்டலினீம் சுக்லவர்ணாம் மனோரமாம் சுக்லவர்ணாம் மனோரமாம் சுக்லவர்ணாம் மனோரமாம் ஆதித்யமண்டலே லீனாம் ஆதித்யமண்டலே லீனாம் ஆதித்யமண்டலே லீனாம் பிரணமாமி ஹரிப்பிரியாம் பிரணமாமி ஹரிப்பிரியாம் பிரணமாமி ஹரிப்பிரியாம் பத்மோபவிஷ்டாங்குண்டலினீம் சுக்லவர்ணாம் மனோரமாம் ஆதித்யமண்டலே லீனாம் பிரணமாமி ஹரிப்பிரியாம். அனஸ்துயா. पद्मोपविष्टां कुण्डलिनीं शुक्लवर्णां मनोरमाम् आदित्यमण्डले लीनां प्रणमामि हरिप्रियां. पद्मोपविष्टां कुण्डलिनीं शुक्लवर्णां मनोरमाम् आदित्यमण्डले लीनां प्रणमामि हरिप्रियां. யாமினி அம்மா. पद्मोपविष्टां कुण्डलिनीं शुक्लवर्णां मनोरमाम् आदित्यमण्डले लीनां प्रणमामि हरिप्रियां. पद्मोपविष्टां कुण्डलिनीं शुक्लवर्णां मनोरमाम् आदित्यमण्डले लीनां प्रणमामि हरिप्रियाम्. அபிதா.
पद्मोपविष्टां कुण्डलिनीं शुक्लवर्णां मनोरमाम् आदित्यमण्डले लीनां प्रणमामि हरिप्रियाम् पद्मोपविष्टां कुण्डलिनीं शुक्लवर्णां मनोरमाम् आदित्यमण्डले लीनां प्रणमामि हरिप्रियाम् பத்மோ பவிஷ்டாம் குண்டலினீம் சுக்லவர்ணாம் மனோரமாம் ஆதித்யம் மண்டலே லீனா பிரணமாமி ஹரிப்ரியா பத்மோ பவிஷ்டாம் குண்டலினி சுக்லவர்ணாம் மனோரமாம் ஆதித்ய மண்டலே லீனா பிரணமாமி ஹரிப்ரியா. பிரணமாமி. அஞ்சாவது ஸ்லோகம். ஒரிஜினலா இது 5 தான் ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு அதனுடைய பின்னணி, வரம், பலஸ்ருதி அதெல்லாம் வருது. இதி மாசம், இத மாசம் சம்ஸ்துதானேன அப்படின்னு அந்த ரெக்கார்டிங்ல படிக்கிறாங்க. சேர்த்து படிக்கும்போது அப்படி வரும். இதி மாசம் ஸ்துதா அனேன வாக் ஈஷேன மகா ஆத்மனா ஆத்மானம் தர்ஷயாமாச ஷரத் இந்து சம பிரபாம். அந்த உபசர்க்கம் தெரியறதுக்காண்டி நான் அப்படியெல்லாம் பிரிக்கிறேன். ஸ்துதா அனேன சேரும்போது ஸ்துதானேன, வாக் ஈஷேன கடின எழுத்து, அப்புறம் கடின எழுத்து வரல, அதனால அது மென்மையான எழுத்தா மாறும். போன கீதா ஸ்லோகம் கிளாஸ்லின்னு சொன்னேன்னு நினைக்கிறேன். இப்ப வாக்குங்கிறது வாக் அப்படின்னு மாறி வாகீஷேன மகா ஆத்மனா மகாத்மனா ஆத்மானம் அனுஸ்வாரத்துக்கு பிறகு தா வருது. அப்ப அந்த அனுஸ்வாரம் இன்னா மாறும். ஆத்மானம் தர்ஷயாமாச. தர்ஷயாமாச ஒரே வார்த்தை தான். அதாவது தர்ஷய அப்படிங்கிற தர்ஷங்கிற வினைச்சொல்லுடைய இன்னொரு வடிவம், படிங்கிற வினைச்சொல்லுடைய வடிவம் படித்தான் அப்படின்னு வர்றது மாதிரி. ஷரத்து இத்து வல்லினத்துக்கு பிறகு வல்லினம் வரல, அதனால வல்லினம் மென்மையாயி ஷரது அப்படின்னு மாறி ஷரதிந்து அப்படின்னு வரும். சம பிரபாம், பிரபாம் பிரபாம்னு மாறும், கூட சமன் சேர்ந்து சமப்பிரபாம்னு மாறும். இது புணர்ச்சி விதிகள். குமாரி உஷா. இதி மாசம் ஸ்துதானேன इति मासं स्तुदानेन इति मासं स्तुदानेन वागीशेन महात्मना वागीशेन महात्मना वागीशेन महात्मना आत्मानं दर्शयामास आत्मानं दर्शयामास आत्मानं दर्शयामास शरदिन्दु समप्रभाम् सरदिन्दु समप्रभाम् सरदिन्दु समप्रभाम् इति मासं स्तुदानेन
वागीशेन महात्मना आत्मानं दर्शयामास शरदिन्दुसमप्रभाम्. அனுசுயா. इति मा संस्तुतानेन वागीशेन महात्मना आत्मानं दर्शयामास शरदिन्दुसमप्रभाम्. इति मा संस्तुतानेन वागीशेन महात्मना आत्मानं दर्शयामास शरदिन्दुसमप्रभाम्. இந்த இடத்துல ஸ்லோகம் ஸ்தோத்திரம் 4 தான் சொல்ல முடியும். இந்த 5 கூட இப்படி வாகீஷரால, மகாத்மாவான வாகீஷரால இப்படி துதிக்கப்பட்டவள் ஆன சரஸ்வதி தன்னை அவருக்கு காட்டிக் கொடுத்தாள், காட்சியளித்தாள். சரத் சந்திரனை போல ஒளியுடைய தேவி காட்சி கொடுத்தாளுங்கிற மாதிரி தான் வருது. அதனால இதுவும் ஸ்தோத்திர கணக்குல சேர்க்க முடியாது. இனி இதி மா மா அம்மான்னு சம்ஸ்கிருதத்துல எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஹிந்தியில எடுக்கலாம். இதி மா சம்ஸ்துதானேன்னு ஹிந்தியில எடுக்கலாம். சம்ஸ்கிருதத்துல எடுக்க முடியுமான்னு தெரியல. அதனால நான் மாசம்னு எடுத்தேன். யாமினி அம்மா. इति मासं क्षम्यताम्. इति मासं स्तुतानेन वागीशेन महात्मना आत्मानं दर्शयामास शरदिन्दुसमप्रभाम्. इति मासस्तुतानेन वागीशेन महात्मना आत्मानं दर्शयामास शरदिन्दुसमप्रभाम्. इति मासां स्तुदानेन वागीशेन महात्मना आत्मानं दर्शयामास शरदिन्दुसमप्रभाम्. इति मासं स्तुदानेन वागीशेन महात्मना आत्मानं दर्शयामास शरदिन्दुसमप्रभाम्. इति मासस्तुदानेन वागीशेन महात्मना आत्मानं दर्शयामास शरदिन्दुसमप्रभाम्. इति मासस्तुदानेन वागीशेन महात्मना आत्मानं दर्शयामास शरदिन्दुसमप्रभाम्. அடுத்தது சரஸ்வதி தேவி காட்சி கொடுத்து என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது. சரஸ்வதி உவாச்ச சேரும்போது சரஸ்வதி வாச்ச அப்படின்னு மாறும். பகவத்கீதையில அடிக்கடி வரக்கூடிய ஒரு வார்த்தை உவாச்ச. ஸ்ரீ பகவான் உவாச்ச, அர்ஜுன உவாச்ச, சஞ்சய உவாச்ச. உவாச்சங்கிறது வச் சொல்றதுங்கிற வினையினுடைய ஒரு வடிவம். சரஸ்வதி சொன்னார். வரம் விரணீஸ்வ பத்ரம் தே யத் தே மனசி
வர்த்ததே. பிருகஸ்பதிஹி உவாச்ச. அந்த விசர்க்கம் ஈரா மாறி ஊவோட சேர்ந்து ரூவா மாறிடும். பிருகஸ்பதி உவாச்ச. வரதா யதி மே தேவி சம்யக் ஞானம் பிரயச்ச மே. வரம் அனுஸ்வாரம், அடுத்தது வா வர்றதுனால மூக்கால சொல்ற வாவா மாறும். வரம் ரிணீஸ்வர். பத்ரம் அனுஸ்வாரம், அடுத்தது தா வர்றதுனால பத்ரந்தே. எத்து தே சேரும்போது எத்தே. சம்ஸ்கிருதம் பாக்குறவங்களுக்கு அந்த இது வித்தியாசம் புரியும். தமிழ்ல ஒன்றும் பிரச்சனை இருக்காது நினைக்கிறேன். மனசி வர்த்ததே. பிருகஸ்பதிருவாச்ச வரதா யதி மே தேவி. தேவி குறி விழி வேற்றுமையில அது குறிலா வரும். கங்கே ச யமுனே ச ஏவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதியும் குரு. விழி வேற்றுமையில ஈ வந்து ஈ காட்டு மாறிடும். அதனால தேவி. சம்யக்கு இக்கு வல்லினம். அடுத்தது மென்மையான எழுத்து வர்றதுனால அதுவும் மென்மையா மாறி சம்யக்கு ஞானம் மாறிடும். பிரயச்ச பிரயச்ச. எச்சனா கொடுக்கிறது, வழங்குறதுங்கிற மாதிரி அர்த்தம். பிரயச்ச மே. மே எனக்கு. ஒரு கால் நீ எனக்கு வரம் அருள்வாயாக இருந்தால் ஆத்ம ஞானத்தை கொடு அப்படின்னு கேக்குறார். உன் மனசுல என்ன இருக்கோ நீ கேளு அப்படின்னா தேவி சொல்ல, பிருகஸ்பதி ஆத்ம ஞானத்தை கொடு அப்படின்னு சொல்றாரு. சமயக் ஞானம்ங்கிறது லௌகிக்க அறிவு அப்படின்னும் அர்த்தம் எடுக்கப்படலாம். நான் இந்த அர்த்தம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ஸ்லோகம் குமாரி விஷா. ஸ்ரீ சரஸ்வத்யுவாச்ச. श्री सरस्वती उवाच. சரஸ்வதினு போட்டிருக்காங்களா? स्वामीजी உங்களுக்கு சரஸ்வதினு போட்டிருக்காங்களான்னு கேட்டேன். ஆமா स्वामीजी सरस्वती उवाच उवाचன்னு போட்டு. அது சேரும்போது சரஸ்வத்யுவாச்சன் மாறிடும். சரி. அந்த இகக இணச்சி ஈ வந்ததுன்னா அது யாவா மாறிடும். சரஸ்வதியில உள்ள ஈ அடுத்தது உயிரெழுத்து வர்றதுனால அது ஈ அப்படின்னு மாறி அடுத்தது அந்த உயிரெழுத்து ஊவோட சேர்ந்து யூ மாறி சரஸ்வத்யுவாச்ச அப்படின்னு மாறிடும். सरस्वती उवाच. வரம் விரணீஷ்வ பத்ரந்தே. वरं वृणीष्व भद्रं ते. वरं वृणीष्व भद्रं ते. யத்தே மனசி வர்த்ததே. यत्ते मनसि वर्तते. यत्ते मनसि वर्तते. वरं वृणीष्व भद्रं ते. यत्ते मनसि वर्तते.
बृहस्पतिरुवाच बृहस्पति उवाच वरदा यदि मे देवि वरदा यदि मे देवी वरदा यदि मे देवी சைன்யக் அந்த இடத்துல சம் வந்து அனுஸ்வாரம் இருக்கு, அடுத்தது யா இருக்கு. அந்த யாவை அது முக்கால சொல்றதா மாத்தோம். சைன்யக் ஞானம் பிரயச்சமே. संयज्ञानं प्रयच्छ मे संयज्ञानं प्रयच्छ मे वरदा यदि मे देवी संयज्ञानं प्रयच्छ मे सरस्वत उवाच वरं वृष्णीष्व भद्रं दे वृणीष्व वरं वृणीष्व भद्रं दे यत्ते मनसि वर्तते बृहस्पति उवाच वरदा यदि मे देवी सम्यक् ज्ञानं प्रयच्छ मे अनसूया श्रीसरस्वत्युवाच वरं वृणीष्व भद्रन्ते यत्ते मनसि वर्तते बृहस्पतिरुवाच वरदा यदि मे देवि संयज्ञानं प्रयच्छ मे श्रीसरस्वत्युवाच वरं वृणीष्व भद्रन्ते यत्ते मनसि वर्तते बृहस्पतिरुवाच वरदा यदि मे देवि संयज्ञानं प्रयच्छ मे இதுல வந்து மே எனக்கு, தே உனக்கு, அப்புறம் யாமினி அம்மாக்கு அப்படி சொல்றேன். பத்ரம் வரம், அந்த பத்ரம் வரத்தோட சேர்ந்து போகும். பத்ரம் வரம் ரிணீஸ்வன் போகும். யாமினி அம்மா. आम गुरुजी भद्रं वरम न अवगतम वरं वृणीष्व भद्रम्. आम आम एतत् वाक्यं भद्रं वरं वृणीष्व इति अवगन्तव्यम्. अस्तु 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 धन्यवादः. श्री सरस्वत्युवाच वरं वृणीष्व भद्रन्ते यत्ते मनसि वर्तते बृहस्पतिरुवाच वरदा यदि मे देवि संयज्ञानं प्रयच्छ मे श्री सरस्वत्युवाच वरं वृणीष्व भद्रन्ते यत्ते मनसि वर्तते बृहस्पतिरुवाच वरदा यदि मे देवि संयज्ञानं प्रयच्छ मे. श्री सरस्वत्युवाच वरं वृणीष्व भद्रं ते यत्ते मनसि वर्धते बृहस्पतिरुवाच वरदा यदि मे देवी सम्यक् ज्ञानं प्रयच्छ मे. श्री सरस्वत्युवाच वरं वृणीष्व भद्रं ते यत्ते मनसि वर्धते बृहस्पतिरुवाच वरदा यदि मे देवी संयक् ज्ञानं प्रयच्छ मे. श्री सरस्वत उवाच वरं वृष्णीष्व भद्रं ते यद्दे मनसि वर्धते बृहस्पतिरुवाच वरदा यदि मे देवी संयक् ज्ञानं प्रयच्छ मे. श्री सरस्वती उवाच वारं वृष्णीष्व
भद्रं ते यद्दे मनसि वर्धते बृहस्पति उवाच वरदा यदि मे देवी शय्यज्ञानं प्रयच्छ मे. இதுல மே என்னுடையங்கிற அர்த்தமும் வரலாம், எனக்குங்கிற அர்த்தமும் வரலாம். கீதையில பல இடங்கள்ல மாறி மாறி வரும். அது இடத்தை பொறுத்து நாம எந்த அர்த்தத்துல அதை பயன்படுத்துறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அப்புறம் சரஸ்வதி வாச்ச நான் முதல்ல பிரிக்கும் போது ஸ்ரீ சரஸ்வதி அப்படின்னு குறில் சொன்னேன். அது ஃபர்ஸ்ட் கேஸ், பிரதமா விபக்தி. அதனால சரஸ்வதி அப்படிங்கறதும் சரியா இருக்கும். ஸ்ரீ சரஸ்வதி உவாச்ச சேரும்போது ஸ்ரீ சரஸ்வதி வாச்ச. 8வது ஸ்லோகம். இதம் தே நிர்மலம் ஞானம் அஜ்ஞான திமிர அபகம் ஸ்தோத்ரேண. இங்கேயும் ரக்காரம் வந்ததுனால ஸ்தோத்ரேண அப்படின்னு மாறி இருக்கு. இல்ல ஸ்தோத்ரேண தான் பொதுவா வரும். ரா நாவா மாற்றி அது ஸ்தோத்ரேண அப்படின்னு மாத்தி இருக்கு. அனேன மாம் ஸ்தௌதி சய்யக் வேத விதக நரக. இதுல அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தது. வேத வித்யோங்கிற மாதிரி இருந்தது, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அதனால திருப்பி 2வது போட்டேன். வேத விதக நரக. இதம் அனுஸ்வாரம், அடுத்தது தகாரம் வருது, அப்ப அது இன்னா மாறும். இதந்தே. நிர்மலம் அனுஸ்வாரம், அடுத்தது ஜகாரம் வருது, அப்ப அது இஞ்ஞா மாறும். நிர்மலஞானம். நிஹி மலம் நிர்மலம். விசர்க்கம் இரா மாறுது, நிர்மலம்னா மாறுது. அஜ்ஞான திமிர அபகம் திமிராபகம். ஸ்தோத்ரேண அனேன சேரும்போது ஸ்தோத்ரேணானேன. மாம் ஸ்தௌதி சையக்கு. இக்கு அடுத்தது வல்லின வராததுனால இக்கா மாறி சையக்கு. வேத விதக அகவிசர்க்கம், அடுத்தது வல்லின வரல, அப்ப என்னாகும்? நமக நாராயணாய விதோ நரக. நமோ நாராயணாய ஆகிறது மாதிரி வேத விதோ நரகன் மாறும். இது புணர்ச்சி விதிகள். ஸ்லோகம். குமாரி உஷா. ஸ்ரீ சரஸ்வத்யுவாச்ச ஸ்ரீ சரஸ்வத்யுவாச்ச இதந்தே நிர்மலஞானம் இதம் தே நிர்மலஞானம் இதம் தே நிர்மலஞானம் அஜ்ஞானதிமிராபகம் 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 ஸ்தோத்ரேணானேன மாம் ஸ்தௌதி ஸ்தோத்ரேணானேன மாம் ஸ்தௌதி ஸ்தோத்ரேணானேன மாம் ஸ்தௌதி சய்யக் வேதவிதோ நரஹ சய்யக் வேதவிதோ நரக சய்யக் வேதவிதோ நரக. ஸ்ரீ சரஸ்வத்யுவாச்ச இதம் தே நிர்மலஞானம் அஜ்ஞானதிமிராபகம் ஸ்தோத்ரேணானேன மாம் ஸ்தௌதி சம்யக் வேதவிதோ நரக. சையக் இல்லையா சுவாமிஜி? சையக். ஆமா. சையக். இதம் தே நிர்மலஞானம் அஜ்ஞானதிமிராபகம்
स्तोत्रेणानेन मां स्तौति सय्यग्वेदविदो नरः. अनसूया श्रीसरस्वत्युवाच इदं ते निर्मलज्ञानम् अज्ञानतिमिरापहम् स्तोत्रेणानेन मां स्तौति सय्यग्वेदविदो नरः. श्रीसरस्वत्युवाच इदं ते निर्मलज्ञानम् अज्ञानतिमिरापहम् स्तोत्रेणानेन मां स्तौति सय्यग्वेदविदो नरः. यामिनी श्रीसरस्वत्युवाच इदं ते निर्मलं ज्ञानम् अज्ञानतिमिरापहम् स्तोत्रेणानेन मां स्तौति सम्यग्वेदविदो नरः. श्रीसरस्वत्युवाच इदं ते निर्मलं ज्ञानम् अज्ञानतिमिरापहम् स्तोत्रेणानेन मां स्तौति सम्यग्वेदविदो नरः. अभिता श्रीसरस्वत्युवाच इदं ते निर्मलं ज्ञानम् अज्ञानतिमिरापहम् स्तोत्रेणानेन मां स्तौति सय्यग्वेदविदो नरः. श्रीसरस्वत्युवाच इदं ते निर्मलं ज्ञानम् अज्ञानतिमिरापहम् स्तोत्रेणानेन मां स्तौति सय्यग्वेदविदो नरः. श्री उवाच इदं ते निर्मलं ज्ञानम् अज्ञानतिमिरापहम् स्तोत्रेणेन मां स्तौति सय्यग्वेदविदो नरः. श्रीसरस्वत्युवाच इदं ते निर्मलं ज्ञानम् अज्ञानतिमिरापहम् स्तोत्रेणेन मां स्तौति सम्यग्वेदविदो नरः. இதுல அடுத்தது 9 நம்பரை காணல. நான் அனுப்புனதுல ஒரு வரி மட்டும் வந்துட்டு அது 3 வரி சேர்ந்து ஒரு ஸ்லோகமா வந்திருக்குது. வேற யாருக்காவது பாட்டா பேதம் இருக்கா? எனக்கு 3 லைன் இருக்கு சுவாமிஜி. லபதே பரமம் ஞானம் மம துல்லிய பராக்கிரமம் பர ஆக்ரமம் த்ரி சந்தியம் யஹ பட்டேத் நித்யம் யஹ து இதம் ஜபதே சதா தேஷாம். இந்த இடத்துல தஸ்யன்னு இருந்தது. தஸ்யங்கிறது ஏகவச்சனம், ஒருமை. அத நான் தேஷாம்னு பன்மையாக்கி இருக்கிறோம். தேஷாம் கண்டே சதா வாசம் கரிஷ்யாமி ந சம்சயः. இதுல 10 நம்பர் போட்டிருக்கிறோம். 9 நம்பர் போடாமலேயே 10 போட்டிருக்கிறோம். பரமம் அனுஸ்வாரம் அடுத்தது ஜா வர்றதுனால பரமஞானம். மம துல்லிய பராக்கிரமம். திரிசந்தியம் அனுஸ்வாரம் அடுத்தது யா வர்றதுனால இந்த மூக்கால சொல்ற யாவை மாத்தும். திரிசந்திய யஹ. யஹ
விசர்க்கம், விசர்க்கத்துக்கு பிறகு கடின எழுத்து வந்திருக்கு. அந்த கடின எழுத்துல பா வந்திருக்கு. பா வந்ததுன்னா 2 விதமா உச்சரிக்கலாம். விசர்க்கத்தை உச்சரிச்சு சொல்லலாம், அல்லது உபுபத்மானியாக ஓஷ்டியாக. உபத்மானிய உச்சாரணம், அதாவது உதடு ஒட்டாம பாவ சொல்லலாம். அப்ப எஃப்ஹட்டேத் அப்படின்னு வரும். நம்ம அந்த 2வது முறைப்படி சொல்ல போறோம். அதுல பட்டேத்து இத்து தொடர்ந்து மெல்லின எழுத்து வந்திருக்கு. அந்த மெல்லின எழுத்து இத்த வந்து இன்னுன்னு மாத்திடும். மலையாளம் மாதிரி கீதா கிளாஸ்ல சொன்னேன், நன்றி அப்படின்னு தமிழ்ல எழுதுவோம். அதே மலையாளத்துல மெல்லின எழுத்தினுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். அதனால வல்லினத்தை மெல்லினாக்கிடுவாங்க. அப்ப நன்னி. கன்று அப்படின்னா கண்ணு அப்படின்றவாங்க. அது மாதிரி இங்க சமஸ்கிருதத்திலையும் மாறிடும். இருக்கு எழுத்து வந்து மாறும். அடுத்தது ஜா மாறும். அனுஸ்வாரம் அடுத்தது அந்த இடத்துல பிடிக்க போறோம். கரிஷ்யாமின சம்சய. இது புணர்ச்சி விதிகள். மாரியுஷா. லபதே பரமஞானம். லபதே பரமஞானம். லபதே பரமம் ஞானம். மம துல்ய பராக்கிரமம். மம துல்ய பராக்கிரமம். மம துல்ய பராக்கிரமம். த்ரிசந்தியம் யஃ பட்டே நித்யம். த்ரிசந்தியம் த்ரிசந்தியம் யஃ படே நித்யம். த்ரிசந்தியம் யஃ படே நித்யம். யஸ்த்விதம் ஜபதே சதா. யஸ்விதம் ஜபதே சதா. யஸ்விதம் ஜபதே சதா. தேஷாங் கண்டே சதா வாசம். தேஷாங் கண்டே சதா வாசம். தேஷாங் கண்டே சதா வாசம். கரிஷ்யாமி ந சம்சயः. கரிஷ்யாமி ந சம்சயக. கரிஷ்யாமி ந சம்சயக. லபதே பரமஞானம். மம துல்ய பராக்கிரமம். த்ரிசந்தியம் யஃ படே நித்யம். யஸ்விதம் ஜபதே சதா. தேஷாம் கண்டே சதா வாசம். கரிஷ்யாமி ந சம்சயக. கரெக்ஷன் இருக்கா சாமிஜி? இல்ல, அதுல வந்து 8வது ஸ்லோகம் வந்து சம்யக் ஞானம்னா என்ன அப்படின்னு ஒரு விவரிக்கிற வரிகள். அனசூயா. லபதே பரமம் ஞானம் மம துல்ய பராக்கிரமம். த்ரிசந்தியம் யஃ படேன் நித்யம். யஸ்த்விதம் ஜபதே சதா. தேஷாம் கண்டே சதா வாசம்.
करिष्यामि न संशयः लभते परमं ज्ञानं मम तुल्यपराक्रमं त्रिसन्ध्यं यः पठेन्नित्यं यस्त्विदं जपते सदा तेषां कण्ठे सदा वासं करिष्यामि न संशयः. அனசூயா படிச்சு லபதே முடிச்சு. பரமஞானம் மம படிச்சு துல்லிய முடிச்சிட்டேன் குருஜி. பராக்கிரமம். கேக்கலையா குருஜி? இடையில உங்க மைக் மியூட் ஆச்சுது. மியூட்லயே படிச்சுட்டேனா குருஜி? முதல்ல ஒரு எனக்கு கேட்டது, அப்புறம் மியூட் ஆச்சுது. 2 தடவை படிச்சீங்களாங்கிற சந்தேகம் வந்தது. 2 தடவை படிச்சுட்டேன் குருஜி. ம். யாமினியம்மா. லபதே பரமஞானம் மம துல்லிய பராக்கிரமம் த்ரிசந்திய யः பட்டே நித்யம் யஸ்த்விதம் ஜபதே சதா தேஷான் கண்டே சதா வாசம் கரிஷ்யாமி ந சம்சயः. லபதே பரமஞானம் மம துல்லிய பராக்கிரமம் त्रिसन्ध्य यः पटे नित्यं यस्त्विदं जपते सदा तेषां कण्ठे सदा वासं करिष्यामि न संशयः. கீதா. लभते परमज्ञानं मम तुल्यपराक्रमं त्रिसन्ध्यं यः पठेन्नित्यं यस्विदं जपते सदा तेषां कण्ठे सदा वासं करिष्यामि न संशयः. लभते परमज्ञानं मम तुल्यपराक्रमं त्रिसन्ध्यं यः पठेन्नित्यं यस्यद्विदं जपते सदा तेषां कण्ठे सदा वासं करिष्यामि न संशयः. கவிதா. लभते परं ज्ञानं मम तुल्यं पराक्रमं त्रिसन्ध्यां यग्बडे नित्यं यस्त्विदां जपते सदा देशं खण्डे सदा वासं करिष्यामि न संशयः. लभते परं ज्ञानं मम तुल्यपराक्रमं त्रिसन्ध्यां यग्बडे नित्यं यस्त्विदां जपते सदा देशं खण्डे सदा वासं करिष्यामि न संशयः. இந்த ஸ்தோத்திரத்தினால என்ன துதிக்கிறவனுக்கு அஞ்ஞானத்தை நீக்கக்கூடிய நிர்மலமான ஞானத்தை வழங்குகிறேன். எனக்கு சமமான ஞானத்தை அவன் அடைவான். 3 சந்தியா காலங்களையும் படிக்கிறவன், எப்போதுமே ஜெபம் பண்ணுகிறவன், தினமும் ஜெபம் பண்ணுகிறவன், உன்னுடைய தொண்டையிலேயே நான் எப்போதும் வீட்டிருப்பேன். சொல்லுவோம் சரஸ்வதி நம்முடைய நாக்குல வீட்டிருக்காங்க அப்படின்னு. அவனுக்கு நாக்குல சரஸ்வதி இருக்கா அப்படிங்கிற மாதிரி தொண்டையிலேயே இருப்பாங்க அப்படின்னு. நமக்கு முதல் ஸ்லோகத்துல கண்டஸ்தாம் பத்மயோனேஸ்து, தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய கழுத்திலேயே இருப்பவள் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல வந்தது. நம்ம கழுத்திலையும் இருப்பான். கழுத்துலன்னா நம்முடைய பேச்சுல அப்படின்னு அர்த்தம். ஏதாவது சந்தேகங்கள்? ஸ்ரீ சரஸ்வதி ஸ்தோத்திரம் இன்னொன்னு இருக்கு சாமிஜி எனக்கு. ஸ்ரீ சரஸ்வதி ஸ்தோத்திரம் யாகுந்தேந்து துஷாரஹார தவளா யாசுத்ர வஸ்திராவிருதா பெரிய பிரச்சனைக்கு உள்ளான ஒரு ஸ்தோத்திரமாகும். அப்படியா?
ரெண்டு நான் ரெண்டு நினை- ரெண்டு செய்யுள் இருக்கு. அதாவது நரசிம்மராவ் பிரதமரா இருந்தாருன்னு நினைக்கிறேன். ம். அப்ப கர்நாடகால எங்கேயோ இதை படிச்சுட்டாங்க. படிச்ச உடனே காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாரும் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இதை படிக்கலாம் அப்படின்னு. அந்த இந்த பிரச்சனையா? சம்ஸ்கிருத பாரதிக்காரங்க அவங்க ரெகுலரா இதை படிப்பாங்க. சரி. ஹிந்துத்துவம் அதை படிச்சனால ஹிந்துத்துவம் வந்துட்டுதுன்னு கூப்பாடு போட்டாங்க. ம். அது ஒரு ஸ்தோத்திரம். அந்த முதல் வரி கேட்டிருக்கேன். அப்படி எத்தனை பாடல் இருக்கு? சரியும் உங்க மைக்கு மியூட்ல இருக்கு. 8 லைன் வருது. ரெண்டாவது அதுக்குள்ள அப்படி ரெண்டு செய்யுள் மாதிரி இருக்கு. ஆஹ். என்னுடைய கைவசம் அது இல்ல. நமக்கு சொல்லி தந்தது இது. இன்னும் சிலது சொல்லி தந்ததுடைய பட்டியல் தான் உங்களுக்கு நான் போட்டிருந்தேன். ஆமா, நான் 2-3 எண்ணத்துக்கு டிக் பண்ணேன். ஆமா, அந்த பட்டியல்ல நீங்களும் ஆட் பண்றது மாதிரி ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. ம். என்னுடைய பட்டியலே ஒரு 10 வந்துட்டதுனால உங்களுக்கு ஆட் பண்றது அங்க இடம் எல்லாம் போகுது. இதுல சரஸ்வதி ஸ்தோத்திரம் நம்ம முடிச்சிட்டோம். ம். அடுத்த வாரம் அதுல நான் போட்டிருக்கிற வரிசையிலேயே பாத்துருவோமா? ஆமா சாமிஜி. இதுல நடராஜ ஸ்தோத்திரம் மட்டும் நாக்க கொஞ்சம், நடராஜ ஸ்தோத்திரமும் சரி, சிவதாண்டவ ஸ்தோத்திரமும் சரி, நாக்குக்கு நல்ல எக்ஸசைஸ் கொடுக்கும். சரஸ்வதி நல்லா வேண்டும். வைத்தியநாத அஷ்டக நம்ம பார்த்தாச்சுதோ? இல்ல ஆமா சாமிஜி, சுவாமிஜி. பார்த்தமா சாமி, இல்லையே. ஆமா. இல்லக்கா அது முடிஞ்சு. கோயில் எல்லாம் சொன்னீங்கல்ல. ஆமா. சரி, அத நீக்கிட்டு இதுல வேற ஏதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தது நான் போட்டிருக்கிறேனா? இல்ல இருக்க மாதிரி தெரியல. சரி, இப்போ அதனால அந்த பட்டியல்ல இப்போ உங்களுக்கு ஏதாவது சேர்க்கலான்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு.